ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மேத்ஸ் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போது ரொம்ப ஈஸியான சின்ன சம் தான். இப்போ என்னன்னு பார்ப்போம். ரேடியோ ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த டூ ஸ்பியர்ஸ் இஸ் 4:7. அதாவது ரெண்டு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 4:7 அப்படிங்கிற ரேட்டியோ ஃபார்மில் இருக்குப்பா. ஸோ அது வந்து கிவன் சொல்லி எழுதிட்டு R1:R2 which is equal to 4:7 அப்படின்னு எழுதுவோம். இப்போ வால்யூம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வால்யூமோட ரேட்டியோ ஆஃப் தேர் வால்யூம், அதாவது வால்யூமோட ரேட்டியோ கண்டுபிடிக்கணும். V1:V2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார்முலா வால்யூம் ஆஃப் தி sphere is equal to 4/3 pi r cube cubic units. இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போனா V1 divided by V2ன்னு போடுங்க. அப்புறம் ஃபார்முலா எப்படி வரும்? 4/3 pi r cube, இங்கே r பதிலாக R1ன்னு வரும். இங்கே கீழேயும் ஃபார்முலா எழுதிடுங்க 4/3 pi r cubeன்னு. ஆறுக்கு கீழே ஆறுக்கு பதிலாக இங்கே R2ன்னு வரும். ஸோ இப்போ இந்த 4/3 கேன்சல், இந்த 5ம் 5 கேன்சல். ஸோ R1 cube divided by R2 cube மட்டும் இருக்கும். ஸோ அதை கீழே தனியாக எடுத்து எழுதிடுங்க. ஸோ R1 divided by R2 cube போனோம், which is equal to 4/7 எழுதிடுங்க. அதாவது 4/7 cube இங்கேயும் போட்டுருங்க. இப்போ R1:R2 4:7னா R1 divided by R2 4/7 தானே. ஸோ இதை வந்து எழுதிடுங்க. ஸோ 4³ 4 cube வேல்யூ என்ன? 4 × 4 × 4 × 4 7 × 7 × 7. ஸோ 4 × 4 × 4னா என்னதுப்பா வரும்? 4 × 4 16. ஸோ 16 × 4 எழுதிடுங்க. 4 × 7 7 × 7னா 49 × 7 எழுதிடுங்க. இப்போ 16 × 4 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்னா 64ன்னு வரும். 49 × 7 மல்டிபிள் பண்ணோம்னா 343 வரும். ஸோ V1 divided by V2ஓட வேல்யூ வந்து இது. ஸோ ஆன்சர் V1:V2 is equal to 64:343. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸி தான்ப்பா இந்த சம்மு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.